மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் அருகே மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்கிருந்து வருது? உனக்கு எங்கிருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்து முன்னாடி வை, இல்ல நினைவிடம் கட்சிக்கு அதுல வை. கடலுக்குள்ளதான் அப்பாரம் 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும். என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சும்மா மீனவர் சங்கம், அனைத்து மீனவர் சங்கம், அகில இந்திய சங்கம் வந்துகிட்டு அதனால ஒன்னும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. நீ போச்சோன்னா நான் போயிருவேனா? நீ போச்சோன்னா நான் போயிருவேனா? நீங்க போச்சோன்னா நான் போயிருவேனா? சும்மா ஏய், நீ எதையா பேசுகாத. சும்மா ஒன்ன ஒரு காணொலியை போட்டுக்கிட்டாங்க. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம். கடுமையான போராட்டங்களை செய்வோம். அதை தடுத்து நிறுத்துற வரை போராடுவேன். இது உறுதி. சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்தில் மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்கும் விவகாரம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம். இனி தொடர்ந்து சில முக்கிய செய்திகளை